தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம டாய் கேட்ஜெட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டாய் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் காட்டப்படக்கூடிய டாய் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அட்லீஸ்ட் நம்ம ஒரு தடவையாச்சும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்பவே ஆசையை தூண்டக்கூடிய கேட்ஜெட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கேட்ஜெட்ஸை பற்றினா அதிகமான தகவல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, பைலிங்கில் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கூடவே இன்னைக்கான வீடியோலையும் பேடிஎம் கண்டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல். என் பேர் சுந்தர். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நீங்களும் பேடிஎம் கண்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி போன வின்னருக்கான கிவ் அவே ப்ரைஸ் அமௌண்ட் வந்து நம்ம சென்ட் பண்ணியாச்சு. ஸோ சென்ட் பண்ண ப்ரூஃப் இப்போ உங்கள் முன்னிலையில். ஸோ இதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பேடிஎம் ப்ரைஸ் வின் பண்ணணும் அப்படின்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு இடையில கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான ஆன்சரை கமெண்ட் பண்ணி நீங்களும் கிவ் அவே வின்னராக வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 ஃபிளிப்போ ஃபிளிப். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டாய் கேட்ஜெட் அப்படின்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். இது டேபிளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கேட்ஜெட். அதே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் நம்மளால் பண்ணிக்க முடியும். புது புது ஃப்ளிப்ஸை வந்து நீங்களாவே கண்டுபிடிச்சிக்க முடியும், ஸ்பின்ஸை கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கேட்ஜெட்டை பார்த்தோன்னே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க, ஏதாவது போரிங்காக இருக்கிற டைமில் இந்த ஒரு கேட்ஜெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டேபிளில் ஒரு இருக்க வேண்டிய கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களும் அப்படி தான் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ டேபிளில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அக்சசரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. இதுக்காக தனியாக ஒரு லெதர் பவுச்சும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றினா அதிகமான தகவலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ முக்கியமாக அந்த கேட்ஜெட்டை வச்சு நீங்கள் பலவிதமான காம்படிஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கேட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் ஜஸ்ட் இப்படி தள்ளி விட்டீங்க அப்படின்னா அது அதோட எனர்ஜி இருக்கிற வரை அது மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வித்தியாசமான யூனிக்கான டிசைன். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2 ஏர்ஹாக் ஃப்ளைட் ரைடர். ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஒரு பைக் வரும், எதுலையாவது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பான இடத்துல ஏற்றணுன்னு ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து பறந்து போகும், அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருப்போம். அதை ரியல் லைஃப்லையும் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு டாய் கேட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ப்ரொப்பலர் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இது வந்து மேலே பறக்கக்கூடிய ஒரு கேட்ஜெட்டும் கூட. இது சாதாரணமாக பைக் மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. கீழே தரையிலையும் வேகமாக போகக்கூடிய ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் கீழே போயிட்டு இருக்கப்பே சடனாக மேலே பறக்கிறதுக்கும் ஒரு டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுக்காக தான் ப்ரொப்பலர்ஸ் வந்து 4 ப்ரொப்பலர் வந்து செட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரொப்பலர் பாத்தீங்கன்னா சடனா அந்த பைக்கை மேல பறக்க வைக்குது. இதுக்கு தனியா ரிமோட் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. சோ நின்ற இடத்துல இருந்தே பறக்கிறதுக்கும் போய்கிட்டு இருக்கப்பே பறக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டன்ஸ் வந்து அதுல கொடுத்திருக்காங்க. லேண்டிங்க்கு ஒரு பட்டன், டேக் ஆஃப்க்கு ஒரு பட்டன், இந்த மாதிரியான பட்டன்ஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்கு. சோ இதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ட்ரோன் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கேட்ஜெட்டை பத்தின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நம்பர் 3 ஸ்டன் ஷாட் RC. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் அப்படின்னே சொல்லலாம். மான்ஸ்டர் ட்ரக்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சின்ன டிசைனில் நமக்கு ஒரு கார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய 4 வீல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்குல. இது நிற்காமல் எண்ட்லெஸ்ஸாக மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். இதுக்கு இடைஞ்சல் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல போய் முட்டி நின்றுச்சு அப்படின்னாலும் இதுக்கு இடைஞ்சல் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் தனியாகவே கொடுக்குறாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி 4 வீல்லையும் இதுக்கு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா எங்கே போய் டேமேஜும் பண்ணாது, டேமேஜும் ஆயிக்காது. அந்த அளவுக்கு வித்தியாசமான யூனிக்கான டிசைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்ல பாத்தீங்கன்னா இன்பில்ல நமக்கு ரிமோட் கண்ட்ரோல், அது மட்டும் இல்லாம கேப், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு கேட்ஜெட் கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதனை பத்தின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. நம்பர் 4 டெராசெக் லிசார்ட். ஆக்சுவலாக இப்படி கூட ஒரு டாய் கேட்ஜெட் இருக்கா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு தான் இந்த ஒரு கேட்ஜெட் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்தவரை நார்மலாக ஒரு லிசார்ட் மாதிரியான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். போய்கிட்டே இருக்கப்போ ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலிவுட் படம்லாம் பார்க்குற மாதிரி திடீர்னு ஒரு ரோபோ மான்ஸ்டர் வந்து அப்படியே ரோல் பண்ணி போகிற மாதிரியான டிசைனில் வந்து இது மாறுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூனிக்கான டிசைன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே இன்னோவேட்டிவா இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வித்தியாசங்கள் இதுல நிறையவே இருக்கு. கண்டிப்பா இது ஒரு யூனிக்கான டாய் கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ இந்த ஒரு டாய் கேட்ஜெட் பத்தின அதிகமான தகவல் பைலிங்ல உங்களுக்கு தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.
நம்பர் 5 சர்ஃபேஸ் வெஹிக்கிள். நீங்களே தெரிஞ்சிருக்கும் இந்த வெஹிக்கிளுடைய யூசேஜ் என்ன அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு சர்ஃபேஸ்லையும் இது பாட்டில் தாறுமாறாக அடிச்சு நொறுக்கி போய்கிட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு டிசைன் அப்படின்றது கிடையாது. டிசைன் மீன்ஸ் இதுக்கு வந்து இதுதான் இதோடைய உருவம் அப்படின்றது கிடையாது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் மாதிரியான உருவத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா செயின்ஸ் வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிசைன்னாலேயே இது எங்கே வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான அந்த செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்பான செயின்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இந்த மாதிரி 4 லெக் ரோபோ வந்து கொடுக்குறாங்க. அது வந்து கரெக்டாக இதில் வந்து நிற்கிறப்போ இந்த மாதிரி அந்த ரோபோ வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கும் தனியாக ஸ்பெஷலான ட்ராக்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நைட் டைமிங்கில் இதில் ரேடியம் கொடுத்துருக்கனால க்ளோ ஆகும். தனியாக அதுக்காகவே கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் ட்ராக் மூலமாக நீங்கள் உங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறது மூலமாக அவங்க இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான ஐடியாஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ இந்த ஒரு டாய் கேட்ஜெட் பற்றினா அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 6 DJI ரோபோ மான்ஸ்டர். ஆக்சுவலாக இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு ஸ்பெஷல் கேட்ஜெட் சீரீஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேற லெவலான கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு டாய் கேட்ஜெட் அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து டாய் ரேஞ்சில் வராது. பட் இருந்தாலும் டாய் மாதிரியான ஒரு கேட்ஜெட் அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் இதோடைய வீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீலுடைய டிசைனே பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியை உருவமைச்சு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கிம்பல் ஆக்சிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஹிட் டிடெக்டர், அதாவது வேமா போய் செவத்தில் முட்டுறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இதில் இன்பில்டாக கேமராவும் கொடுக்குறாங்க. அந்த கேமராவை நீங்கள் மொபைல் கூட பேர் பண்ணிக்கலாம். அந்த லேட்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. உடனடியாக உங்களுக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் வந்து நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ப்ரோக்ராமை நீங்களே மாற்றி அமைச்சிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இவங்க வந்து இந்த DJI ரோபோ மான்ஸ்டரில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகணும், இப்படி தான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் மாற்றி அமைக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா இந்த மாதிரி 2-3 டாய் கேட்ஜெட் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதில் பார்த்தீங்கன்னா சில பாம்ஸ் வந்து கொடுப்பாங்க. பாம்ஸ் அப்படின்னு சொல்றத விட புல்லட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த புல்லட்டை மேலே இருக்கிற டேங்க் மாதிரியான ஷேப்பில் நீங்கள் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் மூலமாக பேர் பண்ணி ஆப்போனண்ட்டை வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸோ இது ஷூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா ரிசல்ட்டுமே அந்த மொபைல்லே வந்து கிடச்சிரும். ஸோ யார் வின்னர் யார் வந்து ரன்னர் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதில் ஷூட் பண்ணுறது எல்லாமே பீட் பிளாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெல்ல தான் வந்து அது கொடுத்துருக்காங்க. அதனால் ஹியூமன்ஸ்க்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்போனன்ட் வெஹிக்கிளில் வந்து ஷூட் பண்ணும்போது கரெக்டாக அதை டிடெக்ட் பண்ணி இந்த வெஹிக்கிளில் இருந்தால் ஷூட் பண்ணியிருக்கு அப்படின்றத டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே மேட்ச் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இதோடைய ப்ரோக்ராமபிள் ஸ்கில், அதாவது இந்த கேமுக்கான ப்ரோக்ராமபிள் ஸ்கில்ஸையும் நீங்கள் உங்களுக்கு ஓன் நாலேஜ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். இது எப்படி மூவ் பண்ணணும், எந்தெந்த ஆங்கிளை வந்து ஷூட் பண்ணணும் செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றினா அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த ஒரு கேட்ஜெட் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி ராஜகோபால் அப்படின்றவங்க தான் போன வீடியோக்கான கிவ் அவே வின்னர். ஸோ நம்ம சேனலில் அபர்ட் செக்ஷனில் என்னுடைய மெயில் இருக்கும். அந்த மெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேடிஎம் ப்ரைஸ் அமௌண்ட் தேடி வரும். இதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் கேட்கப்படுற சரியான கேள்விக்கு ஆன்சர் பண்ணி வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுடைய கேள்வி நாங்கள் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பேடிஎம் கேள்வியிலையும் இந்த மாதிரியான நிறைய கேட்ஜெட்ஸ் வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கான கேள்வி, இன்றைய பேடிஎம் கேள்வி, நமது எத்திக்கல் எஜுகேஷன் சேனலில் பதிவிடப்பட்ட வீடியோவில் சிறுவன் மாட்டிக்கொண்ட இடம் எது? ஸோ இந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ டைரெக்டாக உங்களுக்கு ப்ளே ஆகும். அந்த வீடியோவில் இந்த கேள்விக்கான ஆன்சர் இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் என்ன அப்படின்றத அந்த சேனலுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த சேனலில் இருந்தால் கிவ் அவே வின்னர் யார் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த சேனலில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலும் நம்மளுடைய சேனல் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 7 மோட்டார் சைக்கிள் ஃபோல்டிங் RC ட்ரோன். ஆக்சுவலாக இந்த ஒரு கேட்ஜெட் தான் தமிழில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வேறு லெவல் கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பைக்காகவும் யூஸ் ஆகும், அதே நேரத்தில் ட்ரோனாகவும் கன்வெர்ட்டாக மாறிடும். ட்ரோன்னா ட்ரோன் ஷேப்புக்கே மாறிடும் அப்படின்னே சொல்லலாம். பைக்காகவும் இருக்கும், ஒரு ட்ரோனாகவும் மாறிடும். வேறு லெவல் கேட்ஜெட் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இதில் கேமராவும் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு டாய் கேட்ஜெட் அப்படின்னு சொல்றதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான டாய் கேட்ஜெட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு யூனிக்கான டிசைன்ஸ்லாம் இதில் வந்து இருக்குது. இது ஒரு ட்ரோனாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய பேட்டரி பவர் ரொம்பவே லாங் லாஸ்டிங் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாக கொடுத்துருக்க ஜாய்ஸ்டிக் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி லேண்டிங், அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆஃப் ஆகுறது, லேண்ட் ஆகுறது, எங்கே போனாலும் உங்கள் எல்லை மீறி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி லேண்டிங் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு டாய் கேட்ஜெட்டில் இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இந்த டாய் கேட்ஜெட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் தான் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்க மேனுவல் மூலமாக நீங்கள் ஒன்றா பார்த்து ரொம்பவே ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு யூனிக்கான இன்வென்ஷன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றின அதிகமான தகவல் பைலிங்கில் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனல் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்து கண்டிப்பாக எல்லா கேட்ஜெட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேருக்கு இந்த ஒரு கேட்ஜெட்டை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணியாச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு என்ன கேட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த DJI ரோபோ மான்ஸ்டர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்றத சொல்றதோட மட்டும் இல்லாமல் பேடிஎம் கண்டஸ்ட்ல மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பொறுமை வீடியோ பொறுத்தல இருக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.